ஓம் சாய்ராம். இன்னைக்கு வியாழக்கிழமை சக்தி வாய்ந்த பிரார்த்தனை இருக்கு. இதில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்கள் பேர், கோரிக்கை, ஹார்ட் சிம்பிள் ஏன் கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிறீங்க அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக உங்கள் பேரும் ஹார்ட் சிம்பிளும் இருக்கிற உங்கள் பேர் எடுத்து ஒரு பேப்பரில் எழுதி சயப்ப காலில் வந்து குளிக்க போட்டு சயப்பா 3 பேர்த்தோட சீட் எடுப்பாங்க. அந்த 3 பேர்த்துக்காக சக்தி வாய்ந்த பிரார்த்தனை வந்து பண்ணிப்போம். யாருடைய பேர் வந்துச்சு, எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம் எல்லாம் தெரியணும்னா வெள்ளிக்கிழமை காலையில் போடுற ஷார்ட்ஸில் உங்கள் பேருமே கண்டிப்பாக வரும். அதில் நாங்கள் எப்படி பிரார்த்தனை பண்ணுறோம், யார் பேர் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்பிக்கையுடன் கலந்துக்கோங்க, உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். என் செல்லுமே, என்னுடைய அழகான தங்கமே, இன்று வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை யாருடைய வீட்டிற்கும் போகாமல் நீ என்னை நேற்று இரவு அழுது கொண்டே என்னை கூப்பிட்டாய் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அத்தனை பேர் எனக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பூஜைகளை செய்தாலும் அவர்கள் வீட்டுக்கெல்லாம் போகாமல் நேற்று இரவு நீ அழுதாய். உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது செய்ய வைக்கவே வேண்டும் என்று முடிவெடுத்து உன்னுடைய வீட்டுக்கு வந்து விட்டேன். உன்னுடைய வீட்டுக்கு வந்தது எனக்கு மகிழ்ச்சி. உனக்கு மகிழ்ச்சியா இல்லையா என்று சொல். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாடுபட்ட ஒவ்வொரு நிமிஷமும் மற்றவர்களுக்காக. ஆனால் மற்றவர்கள் அதையெல்லாம் புரிந்து கொண்டார்களா? இல்லவே இல்லை. எதையுமே புரிந்து கொள்ளவில்லை. அவரவர்கள் உன்னை தூற்றி விடுவதற்குத்தான் காத்திருக்கிறார்களே தவிர உன்னை வாழ வைப்பதற்காக துளி கூட கிடையாது. அதாவது தூற்றி விடுவது என்றால் என்னவென்றால், ஒரு மனிதன் நன்றாக பேசுவான், எல்லா விஷயத்தையும் உன்னிடமிருந்து தெரிந்து கொள்வான். ஆனால் அவனுக்கு என்று உனக்கும் அவனுக்கும் ஒரு பிரச்சனை என்று வந்தவுடன் உன்னை அப்படியே எல்லோரிடமும் அவள் இப்படி சொன்னால் உங்களை பத்தி, அப்படி சொன்னால் உங்களை பத்தி என்று அதிகமாக உன்னை பற்றி பேசி மற்றவரிடம் தேவை உள்ளதையும் பேசுவான், நடந்ததையும் பேசுவான், நடக்காததையும் பேசுவான். நடந்த விஷயத்தையும் பேசி நடக்காத விஷயத்தையும் பேசி உன்னுடைய வாழ்க்கையை அந்த அளவுக்கு குழப்பி விட்டு விடுவான். நீ கூட நினைத்தாய் சமீப காலத்தில் உண்மையான உறவு கிடைத்து விட்டதோ என்று. ஆனால் இப்பொழுதுதான் நீ புரிந்து கொண்டாய் உனக்கு உண்மையான உறவு இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை என்று. உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமை மோசம்தான். அதை நான் உனக்கு நியாயப்படுத்த விரும்பவில்லை. நீதான் இப்படி இருக்கிறாய், அப்படி இருக்கிறாய் என்று. உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மோசமான நிலைமையிலேயே உள்ளது. உனக்கு உண்மையான ஒரு நண்பன் கிடையாது, உண்மையான ஒரு உறவுகள் கிடையாது. எல்லா விஷயத்திலையும் பாவம் செய்துவிட்டுத்தான் வந்திருக்கிறாய். இது உனக்கே நன்றாக தெரியும். இப்பொழுது உன்னுடைய மனநிலைமையே வாழ்க்கை எப்பொழுது மாறும்? இவர்களையெல்லாம் விடுங்க சாய். என்னுடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும்? நான் மற்றவர்கள் என்னை தூற்றுகிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நேராக எப்பொழுது நான் தலை நிமிர்ந்து வாழ்வேன் என்ற ஒரு வார்த்தை மட்டும் எப்பொழுதும் என்னிடம் கேட்டுக்கொண்டே இருப்பான். உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ நிம்மதியாக வாழ வேண்டும், எல்லா விஷயத்திலும் அற்புதமாக இருக்க வேண்டும் என்பது என்ன? கண்டிப்பாக நீ எதை நினைக்கிறாயோ அது அப்படியே நடக்கும். இந்த வியாழக்கிழமை இன்று விடியல் உனக்கு சொல்கிறேன், பிரம்ம முகூர்த்த நேரத்திலேயே உன்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டேன். எப்பொழுது முழிப்பாய் என்று காத்து கொண்டிருந்தேன். இரவு முழுவதும் வேலை செய்துவிட்டு அழுது கொண்டே தூங்கி இப்பொழுது முழித்திருக்கிறாய். உனக்கு நான் எப்படி தங்கமே உதவி செய்யாமல் இருப்பேன்? உனக்கு உதவி செய்வேன். காலம் முழுவதும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் நான் வாரி வாரி வழங்குவேன். எந்த காரணம் கொண்டும் உன்னுடைய மனதை கஷ்டப்படுத்தவோ கண்ணீரை சிந்த வைக்கவோ நான் விடமாட்டேன். நிறைய நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைப்பது சாய் நம்மை அழ வைக்கிறார், சாய் நமக்கு உதவியாக இல்லை, சாய் நம்மோடு இருந்தால் நம்மை இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்துவாரா, இந்த மாதிரி எல்லாம் நமக்கு சித்திரவதையான ஒரு வாழ்க்கை கொடுப்பாரா என்று. அம்மா, நான் உனக்கு கொடுப்பதல்ல, நீ உனக்கு கொடுத்து கொண்டதுதான் இந்த வாழ்க்கை. நீ எதை விதைக்கிறாயோ அதுதானே உனக்கு மரமாகும். ஆனால் நீ அதை தானே செய்கிறாய். நீ போன பிறவியில் செய்த விஷயத்திற்கான தண்டனைகளை இப்பொழுது அனுபவிக்கிறாய். இதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? நீ மற்றவனை பார்க்கும் பொழுது இவன் எனக்கு துரோகம் செய்து விட்டான், இவனுக்கு தண்டனை
அதே மாதிரி போன ஜென்மத்தில் நீ செய்த சில தவறுக்கான தண்டனை தான் இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டு இருக்கிறாய். கர்ம வினையை முடித்த பிறகு அதை பற்றி எல்லாம் யோசிக்க கூடாது. கர்ம வினையை முடித்து விட்டாய். இதற்கு மேல் அற்புதமான வாழ்க்கையை வாழப் போகிறாய். அதை பற்றி யோசிக்க வேண்டும். எத்தனை காலம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்ட? நீயே சொல் பார்க்கலாம். எத்தனை காலம்? பிறந்ததிலிருந்து நினைவு தெரிந்த வரைக்கும் உன்னுடைய அம்மா அப்பா கஷ்டப்படுவதை பார்த்தாய். அதற்கு பிறகு உனக்கென்று ஒரு வாழ்க்கை வந்த பிறகு நீ தனிமையில் கஷ்டப்படுகிறாய். குடும்பத்தில் அத்தனை பேர் இருக்கிறார்கள் என்றுதான் பெயர். ஆனால் யாருமே உன்னுடைய கஷ்டத்தில் ஒரு துளி கூட பங்கு கொடுக்கவில்லை. கேட்டால் நீதான் எல்லாம் பார்த்துக் கொள்வாயே என்பார்கள். நீ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொள். நீ தனியாக இல்லை இந்த உலகத்தில். உன் கூட அத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்களால் உனக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லை. தனிமையில் வாடுகிறாய், தவிக்கிறாய். ஆனால் உனக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஒருவர் உன்னை காக்கிறார் என்றார். அதனால் நீ நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நீ எந்த அளவுக்கு என்னை நம்பினாயோ, இப்பொழுது சமீபமாக உன்னுடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டத்தினால் என்னை நம்ப மறுக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப மறுக்கிறாய். நீ உன்னுடைய ஏக்கங்கள், உன்னுடைய கவலைகள் அனைத்தையும் புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக சரி செய்து உன்னை இன்னும் அதிகமாக வாழ வைத்து உன்னை அற்புதமான ஒரு இடத்திற்கு கொண்டு செல்வேனே தவிர இதற்கு மேல் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன். தோல்விகள் என்பது கொஞ்ச நாள் தான். அந்த தோல்விகள் எல்லாம் முடிந்து விட்டது. சிறு வயதிலிருந்து எல்லா தப்பான விஷயத்தையும் பார்த்தாய். இனிமேலும் அப்படியே பார்க்க வைப்பேனா? இந்த வியாழக்கிழமை சொல்கிறேன், அடுத்த வியாழனுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் மாறுகிறது என்பதை பொறுத்திருந்து வேடிக்கை மட்டும் பார். எந்த ஒரு நிமிஷத்திலேயும் கண்கலங்கி மனவேதனையில் உடைந்து நிற்காது. நிறைய நாள் நீ தோற்று போய் நின்று நான் பார்த்தேன். அப்பொழுது எல்லாம் இந்த பிள்ளைக்கு நேரம் வரும் பொழுது மற்றவர்களுக்கு நேராக தலை நிமிர வைக்க வேண்டும் என்று ஒரு நாள் மிகப்பெரிய ஒரு கங்கணம் கட்டிக்கொண்டேதான் இருந்தேன். உனக்கு என்ன ஆசையோ எனக்கு அதை விட நிறைய ஆசைகள் இருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் செய்ய. உன்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆசை சொல் பார்க்கலாம். சந்தோஷமாக இருக்க வேண்டும். துளைத்த அனைத்து விஷயங்களும், நல்ல நல்ல விஷயங்களும் திரும்ப நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்பது. கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ துளைத்த அனைத்து விஷயங்களும், நல்ல நல்ல விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலம் கண்டிப்பாகவே கிடைக்கும். எப்பொழுதும் தோற்றவன் எந்திரிக்க மாட்டான் என்பது கிடையாது. எந்திரிப்பான். எந்திரித்தால் வேகமாக எந்திரித்து ஓடுவான். அவன் நிச்சயமாக ஜெயிப்பான். அதேதான் உனக்கு நான் சொல்கிறேன். நீ தோற்று போக மாட்டாய். தோற்று போவது போல தெரிந்தாலும் எழுந்து நின்று ஓடுவாய். அதற்கான தனித்திறமை உன்னிடம் உள்ளது. நம்பிக்கை மட்டும் இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கையில். அடுத்த வியாழனுக்குள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய கட்டம் உருவாயிருக்கும். புதிதான ஒரு விஷயம் நடந்திருக்கும். அடுத்த வியாழன் என்னுடைய கோவிலுக்கு நீ வரும் பொழுது என்னிடம் சொல்வார், சாய், சொன்னபடியே என்னுடைய வாழ்க்கையை மாற்றி விட்டீர்களே. என்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதே போலவே மாற்றிவிட்டீர்களே சாய் என்று சொல்லி சந்தோஷப்படுவார். சந்தோஷத்திற்கு இனிமேல் ஒரு குறை கூட உன்னுடைய வாழ்க்கையில் கிடையாது. இனி எல்லாமே சுபம் மட்டுமே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும். தேவைப்படும் நேரத்தில் உதவி செய்யவில்லை என்று கவலைப்பட்டாய். உனக்கு எப்பொழுது என்னுடைய தேவை, எப்பொழுது நீ ஆசைப்பட்டது கிடைக்க வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த நேரத்தில் நான் கொடுத்தேன் என்றால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ பெரிய இடத்திற்கு வருவாய். நீ நினைப்பதை விட நான் நினைப்பது நடக்கும் பொழுது வாழ்க்கையில் இன்னும் அற்புதங்கள் நடக்கும். நம்பிக்கையோடு இருங்கள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கடந்து வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் ஒவ்வொரு நொடியையும் நான் நிச்சயமா அற்புதமா அதிசயமா அமைச்சு வைக்கிறத பார்த்து ரசித்து இன்பமாக வாழுங்கள். புரிகிறதா? சிரி, கொஞ்சமாவது சிரி. காலையில எழுந்திரிச்சோனே அழுக,
ஏதோ ஒரு யோசனை. சரி, இவ்வளவு தூரம் சொல்லியிருக்க, இவ்வளவு தூரம் உனக்காக நின்று பேசியிருக்க, யார் வீட்டுக்கும் போகாம பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லாம் வேலை பூஜைகளை செய்பவர்கள் வீட்டுக்கு கூட போகாமல் உன்னுடைய வீட்டுக்கு வந்து இவ்வளவு தூரம் பேசியிருக்க அப்படின்னா நீ எவ்வளவு என்னுடைய மனதுக்கு நெருக்கமான பிள்ளையாக இருப்பாய் என்று பார். நம்பிக்கையோடு இருங்க, சகலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும் என்று ஆசீர்வாதம் செய்கிறேன். ஒவ்வொரு நாளும் இனிமேல் என்னுடைய கண் பார்வை உன் மீது பட்டுக்கொண்டு சந்தோஷமாக இருப்பாய். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன். இந்த சாய்நான், சாய்ராம்.